வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 15 சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இந்த பாதை நீண்டது ஆனால் பாதுகாப்பானது. இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும், ஆனால் சேஃபு. ரோடெலாம் நல்லாயிருக்கும், நிறைய கூட்டம்லாம் இருக்காது, ஈஸியாக போயிடலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் திஸ் ரூட் இஸ் லாங் பட் சேஃப். This route is long but safe. எங்களோட சேர்ந்து நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். This route is long but safe. அடுத்தது, இந்த பேனா மிகவும் குறைந்த விலைக்கு விற்பனையாகிறது. இந்த பேனா மற்ற இடத்துலலாம் ரொம்ப ரேட் அதிகம்பா, இங்கே ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க. இந்த பேனா ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறாங்க, கம்மியான விலைக்கு சேல் ஆகுது அப்படி சொல்கிறாங்களே. அதுக்கு this pen is selling at throwaway price. This pen is selling at throwaway price. This pen is selling at throwaway price. அடுத்தது, அது கிழிந்து விட்டது. அந்த நோட்டை எடுத்துகிட்டு சொல்கிறீங்க, அந்த நோட்டு கிழிஞ்சிருச்சு, கிழிந்து விட்டது, கிழிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இட்ஸ் torn. இட்ஸ் torn. அடுத்தது பார்க்கலாம். விலைகள் குறைந்து வருகின்றன. ஏதாச்சும் ஒரு விலை ரொம்ப அதிகமாக விற்றுட்டு உடனே கம்மியாயிட்டு வரும். இப்போதைக்கு பூண்டு விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். The prices are falling. விலை குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு the prices are falling. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அது அழுக்காக இருக்குது, அது அழுக்காக ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் சாயில்டு இல்லைன்னா இட்ஸ் டர்ட்டி. இட்ஸ் சாயில்டு இல்லைன்னா இட்ஸ் டர்ட்டி. அடுத்த சென்டென்ஸு, இந்த அரிசி தரம் குறைவானது. இந்த அரிசி நல்லா இல்லைப்பா, ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் the rice is an inferior quality. The rice is an inferior quality. அடுத்தது, இந்த புத்தகம் அமோகமாக விற்பனையாகிறது. அந்த புக்கு நல்ல சேல் ஆகுதுப்பா, செம்ம ஓட்டம் ஓடுது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் this book is selling like hot cakes. This book is selling like hot cakes. அடுத்த சென்டென்ஸ், தாராளமாக தானம் செய்யுங்கள். ஒரு கணக்கு பார்த்து செய்யாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுங்கள். அதாவது பணம் இருக்கிறவங்க நல்லா ஃப்ரீயாக எந்த கணக்கும் பார்க்காம பண்ணிடலாம், பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் பண்ண முடியும். பணம் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக தானம் செய்யுங்கள். அதுக்கு இங்கிலீஷில் டொனேட் ஜெனரஸ்லி. டொனேட் ஜெனரஸ்லி. அடுத்தது, புரிந்து கொள்ள முயற்சி செய். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, உனக்கு புரியலைன்னா முயற்சியாவது ஒரு செய்ய அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸி சென்டென்ஸ் தான் இது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது, இடத்தை காலி செய். கடையை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, காலி பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் வெக்கேட். எந்த இடத்த காலி பண்ணணுமோ அந்த இடத்தோட பேரை போட்டுக்கலாம். இடத்தை காலி செய் அப்படிங்கிறதுக்கு வெக்கேட் த பிளேஸ். வெக்கேட் த பிளேஸ். அடுத்தது, உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க உங்களை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவளை பற்றி எனக்கு தெரிவிக்கவும். அவளை பற்றி எனக்கு சொல்லணும்னா, அவள் இங்கே வந்தானா அங்கே என்ன நடந்ததுன்றதை பற்றி எனக்கு சொல்லணும், அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் இன்ஃபார்ம் மீ அபவுட் ஹர். இன்ஃபார்ம் மீ அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் முடிந்தளவு முயற்சிப்பேன். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன், என்னை பற்றி எதுவும் கோச்சிக்காத, ஏன்னா முடியலன்னா கோச்சிக்காத, நான் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் ஐ வில் ட்ரை லெவல் பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். மை அதையும் சேர்த்துக்கலாம், ஐ வில் ட்ரை லெவல் பெஸ்ட். அடுத்தது, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு நம்புகிறேன், ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாய்ட் யோர் செல்ஃப். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாய்ட் யோர் செல்ஃப். அடுத்தது, என்னிடம் 50 ரூபாய் குறைவாக இருக்குது. என்கிட்ட ஒரு 50 ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் ஷார்ட் பை 50 rupees. ஐ எம் ஷார்ட் பை 50 rupees. அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசி பழகணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.